ஏசி இன்ஸ்டலேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். காப்பர் பைப்பு, ட்ரைன் பைப்பு வெளியில் போகிறதுக்கு. இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம கோர் கட்டர் வச்சு போட்டோம் அப்படின்னா நீட்டாக ரவுண்டாக வந்துடும் ஹோல்ஸு. ரெண்டாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா இன்டோர் பிளேட் மாட்டிக்கிறோம். அதாவது இன்டோரை தொங்க விடுறதுக்கு. இந்த பிளேட் பார்த்திங்கன்னா ஒரு 2 டிகிரி சாய்வாக இருக்க மாதிரி மாட்டிக்கலாம். அப்போ தான் தண்ணி வெளியில் போகிறது கரெக்டாக ட்ரைன் ஆகும். மூணாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா இன்டோர் ஃபிக்ஸ் பண்ணுறது. இன்டோர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்டோர் நம்ம டாப் சீலிங்க்கும் இன்டோருக்கும் மேலே உள்ள கேப் பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டருக்கு குறையாமல் இருக்கணும். அதுக்கும் அதிகமாக இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, அதுக்கும் குறைவாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி தரையில் இருந்து ஏசி டாப்பில் 180 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும். நாலாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஏசியில் காப்பர் பைப்பு கொடுத்துருப்பாங்க. அது கூடயே ஒயிட் ரோலும் கொடுத்துருப்பாங்க. காப்பர் பைப் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபோம் போட்டிருக்கோம். பிளாக் கலர் இல்லை ஒயிட் கலர் அந்த மாதிரி ஃபோம் வரும். அந்த ஃபோம் மேலே மறுபடியும் அந்த ஒயிட் ரோலையும் அதோட சேஃப்டிக்காக மேலே சுற்றிக்கலாம். கூலிங் ஆகும்போது காப்பர் பைப் மேலே உங்களுக்கு வாட்டர் சொட்டிங் ஆகும். அதை அந்த ஃபோம் கண்ட்ரோல் பண்ணும். அது போக அந்த கூலிங்கேருந்து வெளியில் விடாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஃபோம் ரொம்ப தேவைப்படும். அந்த ஃபோமுக்கு மேலே ஒயிட் ரோல் இருக்கும்போது அந்த ஃபோமோட லைஃப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அஞ்சாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா அவுட்டோரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு காப்பர் பைப்பையும் ஒயரிங்கையும் கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி செவத்துக்கும் அவுட்டோருக்கும் பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டருக்கும் அதிகமான கேப் இருக்கணும். இந்த 30 சென்டிமீட்டர் கேப் பார்த்திங்கன்னா சன்சைடில் வைக்கும்போது கிடைக்காது. வால் மவுண்டட் ஸ்டாண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு சன்சைட் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி அவுட்டோரோட லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர் கேப்பும், ரைட் சைடில் பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டர் கேப்பும் கண்டிப்பாக இருக்கணும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 70 சென்டிமீட்டர் கேப் விடணும். 70 சென்டிமீட்டருங்கிறது அவுட்டோருக்கும் முன்னாடி எதுவும் செவர் இருந்ததுன்னா அதோட கேப்பு தான். ஏசி கீழே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரப்பர் புஷ் கண்டிப்பாக கீழே வைக்கணும். அப்போ தான் அந்த வைப்ரேஷன் இருக்காது. இது முன்னாடி 2 பின்னாடி 2 வரும். ஆறாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா கேஸ் லீக் செக் பண்ணுறது. அதாவது நம்ம காப்பர் பைப்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ஃபு இல்லைனா ஷாம்பு அந்த மாதிரி தண்ணியில் கலக்கி நுர வர மாதிரி எடுத்துக்கிட்டு லீக் செக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நுர வச்சு பார்க்கும்போது எதுவும் லீக் இருந்ததுன்னா அந்த பபுள்ஸ் வர்றது தெரியும். நமக்கு இப்போ எதுவும் லீக் எதுவும் இல்லை. ஏழாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் அடைக்கிறது. அப்புறமா அந்த ட்ரைன் டியூப்பை கீழே வரைக்கும் கொண்டு விட்டுடலாம். அதாவது நமக்கு ஒயிட் சிமெண்ட் அடைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அணில் அந்த மாதிரி எலி ஏதாவது உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுமாதிரி ட்ரைன் பைப்பு கம்மியான லென்த் இருந்தது அப்படின்னா சன்சைடு மேலே தண்ணி விழுந்து சன்சைடு வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கீழே வரைக்கும் லென்த் டியூப் போட்டு விட்டுடலாம்.